ஒரு பக்கம் இப்படிப்பட்ட பிரச்சனை. இந்த இடையில கூட மக்கள் துன்பப்படாமல் வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கணக்கிட்டு இருக்கின்ற அளவுக்கு அந்த காலகட்டத்தில் 2748 கோடி வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கஜா புயல், நான் இந்த பகுதியில் வந்துட்டு போனேன், எல்லா பகுதியும் வந்துட்டு போனேன். எங்களுடைய அமைச்சர்கள் இங்கேயே 3 மாதம் தங்கி இங்கே மின்சாரத்துறை ஊழியர் சொன்ன மாதிரி ஒரு ஆளும் தண்ணிக்குள்ளே போய் மின்கம்பத்தை நெட்டு அந்த கம்பியெல்லாம் இழுத்து தடைப்பட்ட மின்சாரத்தை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுத்தோம். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போயிட்டுது, துணை மின் நிலையம் போயிட்டுது. இப்படி அந்த கஜா புயலில் இந்த டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டுது. அந்த காலகட்டம் ஒரு டைம். அதுக்கு பிறகு கொரோனா, அது ஒரு வருஷம். ஒரு வருமானம் இல்லை, ஒரு பைசா வருமானம் அரசாங்கத்துக்கு கிடையாது. ஏன்னா தொழிற்சாலைக்குனா தான் வருமானம் வரும், கடை இருந்தால் தான் ஜிஎஸ்டி வரும். இதில் பெட்ரோல் ஜிஎஸ்டி, பெட்ரோல் இருந்து நமக்கு டேக்ஸ் வரும், அப்புறம் பத்திரப்பதிவுலேருந்து வரும், ரோட் டேக்ஸ் வரும், அப்புறம் கலால் 11 மாதம் கடையை திறக்கல, பூட்டி வச்சிட்டோம், அப்புறம் ஜிஎஸ்டி வரி. இப்படி எதுலேயுமே வருவாயே கிடையாது. 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு. இந்த காலகட்டத்தில் கூட விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 12,110 கோடி கடனை தள்ளுபடி செஞ்சோம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது சுமார் ஒரு 5,800 கோடி கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. ஆக எங்களுடைய நிலைமை சொல்கிறேன், அவ்வளவு கடினமான நிலையில் கூட நம்முடைய விவசாயிகள் வாழ்வு வளர வேண்டும், விவசாயிகளுக்கு இடர்பாடுகள் களையப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் இந்தியாவிலேயே சுமார் 12,000 கோடி நாம தான் வாங்கி கொடுத்தோம். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்றுத்தந்த அரசு இந்தியாவிலேயே நாம தான். அதேபோல் கடனும் அதிகமாக கொடுவாங்க. இயற்கை சீற்றத்தால், பேரிடரால், புயல் வெள்ளத்தால் நம்முடைய பயிர்கள் சேதமடைகின்ற பொழுது அந்த சேதத்தை மதிப்பிட்டு உடனுக்குடன் நிவாரண தொகை கொடுத்ததும் அதிமுக அரசு. அது ஒரு ஆண்டு என்று கருதுகிறேன். 2 முறை இழப்பீட்டு தொகை கொடுத்தோம் விவசாயிகளுக்கு. எஸ்டிஆர்எஃப் மாநில பேரிடர், தேசிய பேரிடர் 2 இருந்தது. அதெல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த நிவாரணத்தை உயர்த்தி கொடுக்குமோ அந்த அளவுக்கு நிவாரணத்தை எல்லாம் உயர்த்தி கொடுத்தோம். ஆக அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை இப்படி கூட உரத்தட்டுப்பாடு எல்லாம் இருந்தது. இன்னைக்கு ஒரு விவசாயிகள் பயிரிடுறாங்கன்னா எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு உரம் தேவை அதை கணக்கிட்டு அவ்வப்போது மத்திய அரசிடம் நம்ம கொள்முதல் செஞ்சு உடனுக்குடன் விவசாயிகளுக்கு அந்த காலத்திற்கு ஏற்றவாறு அந்த உரமெல்லாம் தடையெல்லாம் கொடுத்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த உரத்தட்டுப்பாடு இருந்ததாக கூட நாங்கள்லாம் கேள்விப்பட்டோம். நிறைய எங்களுடைய கட்சி சேர்ந்த மாவட்ட செயலாம் கூட தெரிவித்தாங்க கடந்த காலத்தில். அது மட்டும் இல்லை, நீங்கள் கூட சொன்னாங்க இந்த கழிவு நீர்லாம் ஆற்றுல சேர்த்துன்னு. அதுக்கும் நான் என்னுடைய சிந்தனை வச்சது, காவிரியில் திறக்கப்படுகிற நீர் கடலில் கலக்க வரைக்கும் அந்த கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி காவிரியில் விட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி விரிவான திட்ட அறிக்கையை மாண்பு பிரதமர் அவர்களுக்கு நான் முதலமைச்சர் இருக்கும்போது கொடுத்து, அப்போ கூட்டுக்குழு, இந்த மக்களவை மாநில கூட்டுக்குழுவில் மேதகு ஜனாதிபதி உரையில் அது இடம்பெற செஞ்சோம். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு நடைமுறை செஞ்சோம். அப்போ கூட திமுக அமைச்சர்லாம் கிண்டலுக்கு கேள்வி செஞ்சாங்க. 2 வருஷத்துக்கு முந்தி நான் கேள்வி கேட்டேன், நடந்தாய் வாழி காவிரி திட்டம் இன்றைக்கு மேதகு குடியரசுத் தலைவர்கள் குடியரசு உரையில் இடம்பெற செஞ்சாங்க, நீங்கள் ஏன் அதை வலியுறுத்தலைன்னு. அப்போ சம்மந்தப்பட்ட துறை மந்திரி இதெல்லாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் எங்கே செய்ய போகிறாங்கன்னு. இந்த வருஷம் சேங்ஷன் ஆகி 11,500 கோடி சேங்ஷன் ஆகிருக்கு. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் 40%, மத்திய அரசாங்கம் 60%. முதற்கட்டமாக 990 கோடி இந்த ஆண்டு இதற்காக, இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யிருக்குது. இன்னைக்கு காவிரி மட்டுமில்லை, பவானி ஆற்றிலிருந்து வெளியேறுகின்ற நீர், நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அமராவதி, இன்னும் கிளை நதியிலிருந்து காவிரி ஆற்றில் கலக்கின்ற நீர்களெல்லாம் சுத்தம் செய்து அந்த பொழுது கடைக்கோட்டி இருக்கின்ற விவசாயி கூட சுத்தமான நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் டெல்டா மாவட்டம் மீத்தேன் ஈத்தேன் யார் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு தெரியும். நீங்கள் பல கட்சியில் வந்திருக்கிறீங்க, நான் அரசியல் பேச வரல. ஏன்னா விவசாயி என்பது எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்க, அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அன்றைக்கு சொல்லி ஆக வேணும், ஏன்னா அப்போ தான் தெரியும். பல பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவர் தொழில்துறை மந்திரியாக இருந்தார், துணை அமைச்சராக இருக்கும்போது தான் புரிந்த ஒப்பந்தம் போட்டாங்க.
மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க அவர் முன்னிலையில். ஆனால் நான் முதலமைச்சராக இருக்கும்போது விவசாயியுடைய நிலம் பறி போய்விடும் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் என்னிடத்தில் தெரிவித்தார்கள். விலை மதிக்க முடியாத நிலங்கள் இந்த நிலத்தை வைத்துத்தான் அவருடைய வாழ்வாதாரமே இருக்கின்றது. பொன் விளையக்கூடிய பூமி. ஆகவே இந்த விவசாயிகள் இந்த பூமியை காக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கோரிக்கை ஏற்று மத்திய அரசிடம் தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை அறிவித்து உங்களுடைய நிலத்தை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசு. எந்த காலத்துக்கு இனிமேல் நிலத்தை தொடவே முடியாது. அதேபோல 50 ஆண்டு கால பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் உச்சநீதிமன்றத்தில் போராடி வாதாடி நமக்கு ஒரு நிலையான வருடத்திற்கு இவ்வளவு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை பெற்றதும் அதிமுக ஆட்சியில் தான். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டதும் நாம தான். அது மட்டும் இல்ல, கோதாவரி காவிரி இணைப்பு இந்த அரசு கிடப்பில் போட்டுச்சிருக்காங்க. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அதை குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடல. மத்திய அரசு பாரத பிரதமர்கிட்ட கொடுத்த உடனே அவர் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டார். இன்றைக்கு ஒடிஷா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு இதெல்லாம் வெளியே வரணும். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் சொன்ன இந்த திட்டத்திற்கு நாங்கள் முழு உதவி செய்கிறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 125 டிஎம்சி கிடைச்சிருக்கிறோம். நமக்கு இந்த தண்ணி பிரச்சனையே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம். அந்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஒன்றுமே உதவி செய்யல. நான் முதலமைச்சர் போது எங்களுடைய 2 அமைச்சர்கள், மரியாதைக்குரிய எஸ்பி வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களையும் தெலுங்கானாவுக்கு அனுப்பிச்சு அங்கே மரியாதைக்குரிய மேதக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மூலமா அங்கே இருக்கிற முதலமைச்சரை சந்திக்க வச்சு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொன்னோன்னே எங்கள் வழியை நீ கொண்டு போகலாம், நான் ஒன்றும் தடைப்படுத்தினோம். அதே போல் ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கிட்டையும் நான் அனுப்பிச்ச 2 மந்திரியும் அவரும் நான் சென்னையில் படித்தேன், தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவி செய்யும்ட்டு 2 முதலமைச்சரும் நமக்கு இசை அளித்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமா அதிமுக ஆட்சி வராது போயிட்டு. அது ஒரு மிக நீண்ட கால திட்டம். நமக்கு ஒவ்வொரு முறையும் கர்நாடகத்தை நம்பித்தான் நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் தண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட மழை காலத்தில் பெய்கின்ற நீர் இன்னைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உடனே அதிலிருந்து உபரி நீரை வெளியேறி போய் கடலை கலக்கிறது. அந்த நீரை தேக்கி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கருதி நம்முடைய மேட்டூர்லேருந்து கடலை கலக்க வரைக்கும் ஒரு 4 இடத்துல தேர்வு செஞ்சோம். அதை இந்த ஆட்சி ரத்து பண்ணிட்டாங்க. அம்மா இருக்கும்போது இங்கே ஆதனூர் குமாரமங்கலத்தில் கட்டி முடிச்சிருக்கணும், இன்னும் தண்ணி தேக்கல. அதேபோல் நஞ்சை புகழூர் நம்முடைய நாமக்கல் கரூர் மாவட்டத்துக்கிட்ட அதுவும் முடிகிற தருவாயில் இருக்குது. அங்கேயும் அப்படியே இந்த ஆட்சி வந்த பிறகு ஆம வேகத்தில் நடக்குது. இன்னும் 4 இடத்துல இப்படி உபரியா போற நீர் அங்கங்கே தேக்கி வச்சா இந்த நீர் பயன்படும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டாந்தோம். ஏன்னா 20 மாவட்ட மக்கள் இந்த காவிரி நதியை நம்பி தான் குடியிருக்க காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த காவிரி நதியில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. ஆகவே அது நல்ல நீராக இருக்க வேண்டும். 2வது, ஒருவேளை வறட்சி ஏற்படுகின்ற பொழுது அங்கங்கே இருக்கின்ற தடுப்பணையின் மூலமாக நீர் தேக்கி வைக்கின்ற பொழுது அந்த தண்ணீரை குடிநீருக்கு பயன்படுத்தக்கூட ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று நான் கருதினேன். அது மட்டும் இல்லை, இங்கே கூட சொன்னாங்க உப்பு நீர் படிதுன்னு சொல்லி. இதுக்கு தான் மணலே அள்ளக்கூடாதுன்னு நான் உத்தரவு போட்டேன். நான் முதலமைச்சரான உடனே 2014 ஆற்றுலேருந்து மணல் அள்ளக்கூடாது, எம்சாண்டுக்கு போங்க. மணல் இல்லைன்னா இயற்கை வளம் குறையும், அதில் நீர் சேமிக்கப்படும். அது நாளுக்கு நாள் அல்ல, அது குறிப்பிட்ட அளவு தான் அல்லவணும். ஆனால் விட்டுட்டா யாரும் கண்காணிக்க முடியாது, எல்லாம் பேசலாம், யார் போய் தினமாக போய் நின்றுட்டு இருக்க முடியும். அதனால் பெரிய கஷ்டம். இதனால தான் பார்த்தேன் 2017 முதலமைச்சராகி 2 மாதத்தில் இனி ஆற்றுப்படுகையில் யாரும் மணல் அள்ளக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவை போட்டு, அது மட்டும் இல்லை மணலுக்கு பதிலாக எம்சாண்ட் பயன்படுத்தும் நான் உத்தரவு போட்டு அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சியில் திருட்டுத்தனமாக மண் அள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 நாளைக்கு முந்தி கூட கரூரில் ஒரு முறைகேடாக மண் அள்ளிக்கின்ற பொழுது மணல் 1500 ரோடு முறைகேடாக அள்ளிட்டு இருக்காங்க. இப்போ அள்ளிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவர் போய் தடுத்து நிறுத்தின ஒருத்தரை அவரை வெட்டி அதே இடத்துல இறந்து போயிட்டார். அப்படி தம்பி தடுக்க போனார். அவர் இன்றைக்கு சீரியஸாக இருக்கிறாங்க. அவங்க அம்மாவையும் அடித்து அந்த அம்மாவும் சீரியஸாக இருக்கிறாங்க.
ஆக இப்படி மணல் கொள்ளை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அண்டை மாநிலத்துக்கு மணல் கடத்துறாங்க. அதை பற்றிலாம் இந்த அரசாங்கத்தில் கவலையே இல்லை. அவர்களே அதுக்கு உடந்தையா இருக்குதா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. முயற்சியாலும் கூட அரசாங்கம் தான் காப்பாற்ற முடியும், தனி மனிதனால் காப்பாற்ற முடியாது. அப்படி தனி மனிதன் யாராவது காப்பாற்ற முற்பட்டால் இப்படி வெட்டி சாய்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. உண்மையிலேயே வேதனை அடைகிறோம். ஏன்னா நீருடைய அருமை விவசாயிக்கு தான் தெரியும். ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர், அது போல உயிராக இருப்பது விவசாயிக்கு நீர். அந்த நீரை முறையாக கொடுக்க வேணும். அது மட்டும் இல்லை, குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து எவ்வளோ சொன்னாங்க. ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சேமித்து நமக்கு நீர் பற்றாக்குறை இருக்கின்ற பொழுது அந்த நீரை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய கால்வாயெல்லாம் தூர்வாரி சொன்னாங்க. நமக்கு நீர் பற்றாக்குறை மாநிலம், அண்டை மாநிலத்தை நம்பித்தான் இருக்கிற நீருக்காக அதற்கு ஒரு நவீன முறையில் இதை செயல் திட்டம் திட்டலாம்ட்டு ஒரு 36,000 கிலோமீட்டர் டெல்டா பகுதியில் 36,000 கிலோமீட்டர் காங்கிரீட் கால்வாயாக மாற்றி அமைப்பதற்காக நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டி மத்திய அரசுக்கு அனுப்பினோம். கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா நமக்கு 20% நீர் மிச்சமாகும். ஏன்னா நமக்கு கடைமடை பகுதியில் தண்ணி வரலைங்கிறீங்க. அப்போ கடமடை வரைக்கும் தண்ணி போகணும்னா அதுக்கு உண்டான நவீன முறையில் நம்முடைய நீரை கொண்டு போய் சேர்த்த வேணும். அதுக்காக பல கால்வாய்கள், நான் முதலமைச்சரான பிறகு பல கால்வாய்கள் காங்கிரீட் கால்வாயாக மாற்றி கொடுத்துருக்கோம். இங்கே கூட புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அங்கே இருக்கிற கால்வாய் எல்லாம் இன்றைக்கு 2,000 கோடி. இப்போ அதே மாதிரி இங்கே தஞ்சாவூர் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் நிறையா கிட்டத்தட்ட ஒரு 8,000-9,000 கோடிக்கு மேலே உலக வங்கி மூலமாக கடனை பெற்று நாங்கள் வந்து டெண்டர்லாம் விட்டு முடித்தோம். இதில் வந்ததையும் இந்த டெண்டரை மறுபடியும் மாற்றி விட்டு இப்போ பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது எப்படி நடக்குன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அவை விவசாயியுடைய கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும். இங்கே கூட நெல்லுக்கு விலை கட்டுப்படி ஆகலை, கரும்புக்கு விலை கட்டுப்படி ஆகலைன்னாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது மீண்டும் ஒரு முறை உங்களை போல் இருக்கிற விவசாயிகளும் சந்தித்து இருக்கின்ற நிலைமைக்கு தக்கவாறு நிர்ணயிக்கப்படுவது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே கூட ஒருத்தர் சொன்னார், இப்போ 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டாங்கிறாங்க. 75 ஆண்டு காலம் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றன. காங்கிரஸ், திமுக, அதிமுக, மறுபடியும் திமுக, அதிமுக இப்படி மாறி மாறி ஆட்சிச்சா கூட 2021 கொரோனா காலத்தையும் கணக்கிட்டு, கொரோனா காலத்தில் வருமானமே இல்லை ஒரு வருஷம், அதையும் சேர்த்துனா கூட 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. இன்றைய தினம் 4,38,000 கோடி 2025 வாங்கிட்டாங்க. 25-26 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்படின்னா 5,38,000 கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கிட்டாங்க. ஆனால் எந்த திட்டமுமே வரல. ஒரு மாவட்டத்தை உருவாக்கணும்னா சுமார் 400 கோடி வேணும். நான் உருவாக்கி கொடுத்தோம். 6 மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தோம். தாலுகா அலுவலகம், மருத்துவமனை, ஒரே ஆண்டில் நான் 11 அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வாங்கி கொடுத்தோம். நாகப்பட்டினத்தில் வாங்கி கொடுத்துருக்கோம் பாரு. இப்படி இவ்வளவு திட்டத்தை நாங்கள் செஞ்சோம். அதுக்கு மேலே 2020-21 அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இப்போ 2024-25 பட்ஜெட் பார்த்தா 1,36,000 கோடி கூடுதல் வருமானம். ஜிஎஸ்டி, பெட்ரோல் டீசல், அதே மாதிரி பத்திரப்பதிவு, ரோட் டேக்ஸ், இப்படி பல வகையில் 1,36,000 கோடி அரசாங்கத்துக்கு கூடுதல் வருமானம் வருது. இப்படி இவ்வளவு கூடுதல் வருமானம் வந்து கடன் எதற்காக வாங்குறான்னே தெரியல. ஏதாவது திட்டம் பார்த்தா எதுவும் இல்லை. ஒரு தடுப்பணை கட்டுறாங்களா, அதுவும் இல்லை. ஒரு காங்கிரீட் கால்வாய் அமைக்கிறாங்களா, அதுவும் இல்லை. ஒரு நல்ல பாலம் கட்டுறாங்களா, அதையும் காணாம். எதையுமே காணாம். என்ன செய்யறாங்கன்னே தெரியல. ஏன்னா இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் நான் இருக்கின்ற போதெல்லாம் அப்படி அல்ல. ஒரு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் அரசாங்கத்தை செயல்படுத்தினோம். வரவு செலவெல்லாம் கரெக்டாக பார்த்து எதுக்கு என்னென்ன செய்யணும், விவசாயத்துக்கு எப்படி செய்யணும், அதே மாதிரி தொழிற்சாலைக்கு என்ன செய்யணும், மின்சார வாரியத்துக்கு என்ன செய்யணும், இப்படி என்று தனித்தனியாக பிரித்து நாங்கள் செயல்படுத்தினோம். நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தோம். இதற்காக ஓய்வு பெற்ற 3 தலைமை பொறியாளர்கள், 2 கண்காணிப்பு பொறியாளர் நியமிச்சேன். ஏன்னா நீங்க ப்ரமோஷன் ஆகும். தலைமை பொறியாளர் 6 மாசம் ரிட்டையர் ஆயிடுவார். கண்காணிப்பு பொறியாளர் 1 வருஷம் ரிட்டையர் ஆயிடுவார். இவரை வச்சுக்கிட்டு எப்படி திட்டத்தை போடுறது? அதனால நல்ல திறமையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், அர்ப்பணிப்புணர்வோடு விவசாயிகளுடைய நலன் கருதி நீர் மேலாண்மை கொண்ட பொறியாளர்களை தேர்ந்தெடுத்து நியமித்து அவர்கள்
எல்லா மாவட்டத்துக்கும் சென்றாங்க, எல்லாம் சர்வே பண்ணாங்க. சர்வே பண்ணி அந்த சர்வேல எந்தெந்த பகுதியில் செக் டேம் கட்டணும், எந்தெந்த டைமில் செக் டேம் கட்டணும், எந்தெந்த டைமில் எந்தெந்த இடத்துல கால்வாய் தூர்வாரம் என்றெல்லாம் கணக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கால்வாய் தூர்வாய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு IAS அதிகாரி நியமித்தேன். அந்த வட மாவட்டத்திலிருந்து அங்கே இருக்கிற பொறியாளர்களுக்கு அனுப்பிச்சு போய் சூப்பர்வைசர் பண்ணணும், எல்லா கால்வாயும் ஃபோட்டோ எடுக்கணும். அப்படி நேரடி பார்வையில் நாங்கள் வச்சுருந்தோம். அதனால தான் கடைமுடை வரைக்கும் தண்ணி போச்சு. இப்போ கடைமுடை பைக்கெல்லாம் தண்ணி வரலைன்னு சொல்லிக்கிறீங்க. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு முறையும் என்னுடைய டேபிள், நானே பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்ததுனால டெய்லி என்னுடைய லிஸ்ட் வரும். ஒரு அணையில் எவ்வளோ நீர் இருக்குது, எந்தெந்த இடத்துல எவ்வளோ பாசனத்துக்கு தண்ணி திறக்கப்படுது, எதில் எவ்வளோ பாசனம் பெறுது, இல்லை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணால் அது என்ன கம்ப்ளைண்ட், அது என்ன தீர்வு காணணும், அது எந்த கண்காணிப்புடையார் கீழ் வருது, இதையெல்லாம் நம் கண்காணித்து உடனுக்குடன் அந்த பிரச்சனையை தீர்த்த காரணத்தினால தான் கடைமுடை வரை தண்ணீர் சென்றது, நல்ல விளைச்சல் கிடைச்சது. இங்கே கூட உப்பு தண்ணி சொன்னாங்க, ரெகுலேட்டர் அமைச்சோம். அங்கே என்னங்க பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கடல் தண்ணி வந்து அப்படியே பேக் வாட்டர் வந்துடும். பேக் வாட்டர் வரும்போது உள்ள தண்ணி போந்தால் அங்கே உப்பு என்னதாயிரும். அவே அந்த நிலை கூட ரெகுலேட்டர் அமைக்க வேணும்னு சொல்லி பல இடத்துல நாங்கள் நிறைய இடத்துல ரெகுலேட்டர் அமைக்கிறதுக்கு நபார்டு வங்கி திட்டத்தின் மூலமாக அனுப்பிச்சி வச்சோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கடப்பில் போட்டேன். எல்லா பகுதியிலுமே எந்தெந்த இடத்துல இந்த டெல்டா பகுதி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் கடலில் போய் இந்த பேக் வாட்டர் தண்ணி சேருதோ அங்கெல்லாம் விவசாயிகள் வைத்த கோரிக்கை, அதுக்குன்னு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு அதெல்லாம் நாங்கள் 1 மணி 2 மணி நேரம் அதை பார்த்து இந்தந்த இடத்துல இன்னொரு மாதிரி இருக்குது, இவ்வளோ எஸ்டிமேட் வரும், இதை எப்படி நம்ம கடன் வாங்கி இல்லது அதுக்கு ஏதாவது நிதி ஆதாரத்தை பெருக்கி இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் என்றெல்லாம் நாங்கள்லாம் ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் இதெல்லாம் செயல்படுத்தணும். அதே போல் இங்கே வந்திருக்கின்ற விவசாயியுடைய மனங்குளர நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைகின்ற பொழுது நீங்கள் பல கோரிக்கைகள் வைத்திருக்கின்றீர்கள். அதே போல் பட்ஜெட்டுன்னு ஒன்று போட்டாங்க, வேளாண் பட்ஜெட். அது எப்படி தான் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. 20 துறையை ஒன்றா வச்சு 20 துறையில் இருக்கின்ற அறிவிப்புகள்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பட்ஜெட், அந்த துறையில் இருக்கிற நிதியெல்லாம் இதில் இணைச்சி ஒரு பட்ஜெட்டுன்னு ஒரு நாடகத்தை அரங்கேட்டினாங்க. அந்த வேளாண் பட்ஜெட்டுங்கிறதுக்கு அர்த்தமில்லாத போச்சு. ஏன்னா அது எல்லாம் வேளாண்மை மானிய கோரிக்கையிலேயே வந்துடுது. இப்போ கால்நடை மானிய கோரிக்கை அது விடாங்க, நீர்வளத்துறை மானியா அதில் எல்லாம் சேர்த்து ஒரு அவியல் மாதிரி ஒன்று வச்சு வேளாண் பட்ஜெட் மக்களை ஏமாற்றி விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக இந்த பட்ஜெட் போட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு நன்மையும் கிடைக்கல. இப்படி நிறைய இருக்குது. நான் பேசலான்றது கால நேரம் அதிகமாகி போயிட்டு காலத்தினால அதிகமாக உங்களோட பேச முடியல. வர்த்தகத்தை பற்றி சொன்னாங்க. இந்த வர்த்தகத்தை இருக்கிற நிர்வாகிகள்லாம் நாங்கள் பேசி உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்கின்றதோ பிரச்சனைக்கோ அதையெல்லாம் நாங்கள் சரி செய்வோம் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, இங்கே வருகை தந்து விவசாய மக்கள் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்களெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை எங்களிடத்தில் தெரிவித்தீர்கள். நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற அளவிற்கு எங்களுடைய ஆட்சி செயல்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மனுவை லைனாக ஒரு வருஷத்தில் வந்து கொடுத்துட்டு போங்க. தயவுசெய்து என்ன சீக்கிரம் கொஞ்சம் இது பண்ணாதீங்க. ஏன்னா மீனவர் அணி வேறு கீழே உட்காந்துருக்காங்க போகணும். ரொம்ப நாளி வாங்க வாங்க லைனாக வாங்க, ஒன் சைடாக வாங்க 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 போங்க வாங்க 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 தெரியுதா வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க 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 மீனவ வர சொல்லுங்க, வர சொல்லுங்க நீங்க அவங்கள
அவங்கள உட்கார சொல்லுங்க. வாங்க, நேரம் ஆயிட்டு. வாங்க வாங்க. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏங்க, மீனவர் சங்கத்தை வர சொல்லுங்க. நாகரத்னா, மீனவர் சங்கம் ரெண்டே கொடுத்தோம். ரெண்டே தொகுதி தானே? ஒரு தொகுதிக்கு ஒரு ஆளு. சீக்கிரம் வர சொல்லுங்க. அவங்க மீனவர் அணிய வருது. என்ன பண்றேன், டயர்டா இருந்தா போயிட்டு ஒரு 6 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து போனா தான் கொஞ்சம் படுத்து. விவசாய பாசனம் நாகரத்னா, விசைப்படகுல ஒருத்தவங்க, நாட்டுப்படகுல ஒருத்தவங்க, அதுல சொல்ல ரெண்டு. பாக்கி பேர்லாம் மனோ கொடுத்துடலாம். 2 பேரும் பேச சொல்லுங்க. உட்கார சொல்லுங்க. வந்தே எப்ப அந்த அந்த கட்சியில் சேர்றவங்களும் அந்த வர சொல்லுங்க. அந்த ஒரு பக்கமா கட்சியில் சேர்றவங்களும் அந்த பக்கம் வர சொல்லுங்க. அங்க உட்கார சொல்லுங்க. ஏங்க, ஒரு சைடா உட்காருங்க. மீனவர் சங்கம் ஒரு சங்கம் உட்காருங்க.
ஏங்க அங்கேயே உட்காருங்க, ஏங்க சேர் இங்கேயும் தூக்குறீங்க? சேரை போட்டுறதுல உட்காருங்க. பாக்கி பேர்ல நீங்க கோரிக்கையை கொடுத்துருங்க, மனுவா கொடுத்துருங்க. ரெண்டு பேர் மைக்க கொடுங்கண்ணா. அவர்கள்தான் இந்த தமிழ்நாட்டிலே 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்று மீண்டும் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும். மீனவர் சமுதாயத்திற்கு ஓடோடி ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய கண்ணின் இமை போல எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு செயலிலுமே மீனவர் நலவாரியம், மீனவர்களுடைய இந்த மீனவர்களுடைய மீன்பிடி தடைக்கால நிவாரணம், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்த எங்களுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி சொன்னாலும் ஈடே ஆகாது. நாங்கள் மிக காலமாக கேட்ட அந்த மீன்பிடி துறைமுகத்தை எங்களுக்கு மிக விரைவில் கொடுத்து இன்று எங்களுடைய குடும்பங்கள் ஒரு 15,000 குடும்பங்கள் நாங்கள் 3 வேளையும் நாங்கள் வயிறார சாப்பிடுகிறோம் என்றால் அது எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மீனவர் பகுதியே எங்கள் அண்ணன் மீண்டும் வர வேண்டும். நாங்கள் இந்த மீனவ சமுதாயமே எங்களுடைய அண்ணனுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். 2026 ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயமும் அண்ணனின் வழியில் நின்று அண்ணனுக்காக ஓடி உழைத்து மீண்டும் அண்ணனை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று இந்த நேரத்தில் மீனவ சமுதாயத்தின் சார்பில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். சீர்காழி தொகுதியில் யாரும் பேசுறாங்களா? ஒருத்தவங்க பேசுங்க. ஹலோ, நாகப்பட்டினத்தில் மீன் பல்கலைக்கழகம் அமைச்சிருங்களா? மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு பழையார் கிராமத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். பழையார் கிராமத்தின் சார்பிலும் பழையார் மக்களின் சார்பிலும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கிராமம் சுமார் 90 ஆண்டுகளுக்கு மேல் பழையார் கிராமத்தில் வசித்து வருகிறது. இன்னும் பழையார் கிராமத்துக்கு பட்டா வழங்கப்படவில்லை. ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு நிரந்தர பட்டா வாங்கி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பழையார் கிராமத்தில் அது ஃபாரஸ்ட் சார்ந்திருக்க இடம்னு சொல்றாங்க எங்களுக்கு. நாங்கள் ஆனால் 90 வருஷத்துக்கு மேலே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு பட்டா வாங்கி கொடுக்கணும். ஐயா முதலமைச்சராக வந்து எங்களுக்கு பட்டா வாங்கி தரணும். அதுமாரி கடல் அரிப்பு எங்களுக்கு கிராமத்தில் சுற்றி கடல் அரிச்சிட்டு இருக்கு. கிராமத்தை சார்ந்து கடலை சுற்றி கல் கொட்டி தரணும். மீனவ சமுதாயத்தை பாதுகாக்க ஐயா எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியையும் கழகத்தையும் காத்து மீனவ சமுதாயத்தை வழிநடத்த வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. திருமுல்லைவாசல் மீனவர் கிராமம். எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, கடந்த 4 வருஷமா ஆற்றோட முகத்துவாரம் மணல் திட்டுகளால் நிறைய மூடி விசைப்படுகளை இயக்க முடியாத நிலையில அவன நிலைக்கு தள்ளியிருக்கோம். அதை ஐயா முன் வந்து எடுத்து எங்களுக்கு விரைவா மணல் திட்டுகளையும் ஹார்பரையும் தூர்வாரி சரி செய்து எங்களோட வாழ்க்கையை கரம் பிடித்து தூக்கி எங்களுக்கு நிலைநாட்ட எங்களோட வாழ்வாதாரத்தையும் மீட்டெடுக்க ஐயா பெரும் உதவி செய்யணும்னு இந்த கூட்டத்தின் சார்பாகவும் எங்க கிராமத்தின் சார்பாகவும் பெரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்களை அழைத்து குறைகள் தீர்க்க வந்திருக்கும் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணனை நாங்கள் வரவேற்கிறோம். மீனவர்களுக்கு மாண்புமிகு அம்மா ஏகப்பட்ட நன்மைகள் செஞ்சுருக்காங்க. அதில் ஒன்று சொல்லப்போனால் 2004 சுனாமி. அந்த சுனாமி எங்களை சட்டையும் வேஷ்டி மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுச்சு. நாங்கள் அடுத்த நிலைக்கு என்ன ஆக போகிறோம்னா நில குலைஞ்சிருக்கிற நேரத்தில் அம்மா அறிக்கை விடுறாங்க, மீனவர்கள் உயிரை மட்டும்தான் என்னால் தர முடியாது, மற்றபடி நீங்கள் அழிஞ்ச சொத்துக்களை உங்களுக்கு கொடுப்பேன், உங்களை நான் மீட்டெடுப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு எல்லா சலுகையும் செஞ்சாங்க. வீடு தொகுப்பு வீடு கட்டி கொடுத்தாங்க, முன்னாடி டென்ட் போட்டு கொடுத்தாங்க. அந்த ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இத்தனை வீடுன்னு நாங்கள் கணக்கு கொடுத்தோம். அந்த கணக்கு கொடுத்ததில் 3ல் 1 பாகம் பேர் வரல. எல்லாம் பயந்துக்கிட்டு மற்ற ஊருக்கு போயிட்டாங்க. அம்மா என்ன பண்ணாங்கன்னா அப்போ மாதம் 4000 ரூபா பணம் அந்த மீனவர்களுக்கு குடும்ப தலைவர்கள் வழங்குறேன்னு சொன்னாங்க. இந்த 4000 ரூபா வழங்குன்னு சொன்ன பிறகு தூரத்தில் இருந்த மீனவர்கள், ஏன்டா எங்கள் மீனவர்கள் யாருக்கிட்டையும் கையெழுந்த கூடாதுங்கிறதுக்காக அம்மா அதை செஞ்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி வேணும்னா 4000 ரூபா சின்ன பணமாக இருக்கலாம். அன்னைக்கு 3500 ரூபா ஒரு பவுன் நகை, இன்றைக்கி 80000 ரூபா ஒரு பவுன் நகை. அம்மா அதை பெரிய அளவில் எங்களை செஞ்சாங்க. இப்போ அண்ணா நீங்கள் சுற்றுப்பயணம் வரும்போது கூட்டத்தை பார்க்கும்போது நிச்சயமாக 2026 நம்மளோட ஆட்சி தான் அங்கிறது தெளிவாக இருக்குது. ஆனால் இந்த மயிலாடுதுறை தொகுதியில் மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் அவ்வளவு பெரிய கூட்டத்தை உருவாக்குனாங்க. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது மயிலாடுதுறை மாவட்டமே நம்ம வெற்றிங்கிறது உறுதியாயிடுச்சு. இப்போ பூம்புகார் தொகுதியில் எந்த கட்சி வெற்றி பெறுதோ அந்த கட்சி தான் அங்கே ஆட்சி அமைக்கும். அது இப்போ இந்த மயிலாடுதுறை பார்க்கும்போது பூம்புகார் தொகுதியும் இந்த 3 தொகுதியும் சேர்ந்து வெற்றி பெறுறது உறுதி. அதுக்கு எங்களுடைய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் அவர் பட்ட கஷ்டத்துக்கு நேத்திக்கு வந்த கூட்டம் அதை நம்ம வெற்றியை நிர்ணயிக்கணுங்கிறத பூம்புகார் மீனவர் சார்பாக சொல்லி இது பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு அம்மா நேரடி ஆர்ப்பார் கொடுத்தாங்க. மெட்ராஸுக்கு அடுத்தது கடலில் கல்லை கொட்டி ஆர்ப்பார் கொடுத்தது பூம்புகாருக்கு. அந்த ஒரு ஊருக்கு ஆர்ப்பார்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த ஊர் மிகப்பெரிய சிறப்பாகும். ஏன் சிறப்பாகும்னா 24 மணி நேரமும் வண்டி இருக்கும், எப்போ மீன் வந்தாலும் விற்கலாம். ஆனால் கடலில் தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும். ஆனால் ஆர்ப்பார் கொடுத்த பிறகு அந்த ஊருக்கு கஷ்டமே இருக்காது. அதை நாங்கள் கிராமம் போய் அம்மாவை நாங்கள் பார்க்கவே இல்லை. எங்களை 2 பேர் பார்த்து அதை வாங்கி கொடுத்தாங்க. ஒன்று மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால் அவர்களும் இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணன் பவுன்ராஜ் அவர்களும் வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் பூம்புகார் நிச்சயமாக அவங்கள என்னைக்கும் அம்மாவையும் நினச்சிருப்போம். அந்த வகையில் எங்களுக்கு அண்ணா நீங்கள் எங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணா அவர்கள் மீனவருக்காக அம்மா வழியில் நானும் இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னதை நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்னா, மீனவர்கள் அதிமுக ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி அந்த 2026 வெற்றி பெறத நாங்களும் அதுக்கு உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி எங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக்கொள்ள நன்றி. வணக்கம். அடுத்து மதியன சின்னங்குடி பஞ்சாயத்தார் கொடுங்க நேராச்சு. வணக்கம். சின்னங்குடி மீனவர் கிராமத்திலிருந்து வந்திருக்கோம். 2018-19 ஆண்டுல குறிப்பா சொல்ல போனா அதிமுக ஆட்சியில சின்னங்குடி கிராமத்துல எங்க பார்த்தாலும் அரசு கல்வெட்டுகளும் அதிகமான கல்வெட்டு இருக்கக்கூடியதா இருந்துச்சு. அண்ணன் பவுன்ராஜ் அண்ணன் தலைமையில் இருக்கும்போது சிறப்பா இருந்துச்சு. அப்ப எங்களுக்கு மீன்பிடி துறைமுகம், சிறு படகுகள் நிறுத்த துறைமுகம் கேட்டோம். அந்த கேட்டதன் வாயிலா அண்ணன் பவுன்ராஜ் அண்ணன் தலைமையில எங்களை அழைச்சிட்டு போய் அந்த துறைமுக படகுகள் நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு ஏதுவாக ஏற்பாடு செய்து கொடுத்தாரு. இப்போ நாங்க போராடி பார்த்து மெட்ராஸுக்கு உங்களை முயற்சி பண்ணோம், உங்களுக்கு உடம்பு முடியாது குப்பத்திருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டம் சின்னங்குடியில் இருக்கோம். 49 கோடி ரூபா அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆனால் நெம்மேலி குப்பத்திற்கு வேலை முடிஞ்சிருச்சு. சின்னங்குடி மீனவ கிராமத்திற்கு தொடங்கவே இல்லை. பல முறை பார்த்தோம், எந்த ஒரு பயனும் இல்லை. நாங்கள் போய் எம்எல்ஏ போய் நேரடியாக கிராமத்தை சார்பாக எல்லாமே பார்த்தோம். பார்க்கும்போது எம்எல்ஏ சொன்னார், நாங்கள் தான் எல்லா ஏரியாக்கும் செய்கிறோம், வானகிரி செய்கிறோம், பூம்புகார் செய்கிறோம், அங்கே செய்கிறோம், இங்கே செய்கிறோம், சந்திரபேடி செய்கிறோன்னாரு. சின்னங்குடிக்கு சின்ன ஆக்சிடென்ட்டு உங்களுக்கு வந்துடும், டீ குடிச்சிட்டிங்களா, கிளம்புங்க, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாரு. அங்கனே வேட்டியை உறிஞ்சி போட்டுட்டு இனிமேல் வர 2026
பவுன்ராஜ் அண்ணன் எங்க தொகுதியில் நிக்கணும், மீண்டும் ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிச்சி உங்க தலைமையில எங்களுக்கு இதை கல்லுக்குட்டி வேணும் என்று எங்க கிராமமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா டிஎம்கே அப்புறம் தள்ளிட்டு உங்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்பதை மனமாற உறுதியை தெரிவிக்கிறேன் சார். அனைத்து மீனவ சமுதாயத்துக்கும் வணக்கம். ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு 1:30 கிளம்பணும். அதனால் கிட்டத்தட்ட 10:30 வந்தோம், 10:45 வந்தோம். நிறைய பேர் அதில் பேசினாங்க. இப்போ மீனவ சமுதாயம் நிறைய இங்கே கோரிக்கைலாம் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் விண்ணப்பமாக கொடுங்க. அந்த விண்ணப்பத்தை நாங்கள் பரிசீலித்து ஆட்சி உதவுக்கு நிச்சயமாக செய்வோம். அதிமுக ஆட்சி இருக்கும்போது அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நாங்கள் அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலையும் தேவையான உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கி புயல் வந்தது, கிட்டத்தட்ட 2-3 புயல் வந்தது. கஜா புயல் வரும்போது நான் இருந்தேன். ஆக எப்பொழுதெல்லாம் புயல் வருவதோ அப்பொழுதெல்லாம் மீனவர்கள் பாதிப்பது உண்மையாலுமே, ஏன்னா கடற்கரை ஓரமாக இருக்கிறாங்க, முதல் பாதிப்பது மீனவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அப்படி பாதிக்கின்ற பொழுது அந்த படகுகள் சேதமடைகின்ற பொழுது அந்த படகுகளுக்கு தேவையான உதவி செஞ்சோம். அதுவும் இல்லாமல் மீன்பிடி தடைகாலம் வருகின்ற பொழுது அம்மா இருக்கும்போது உயர்த்தி கொடுத்தாங்க, நான் முதலமைச்சர் வந்தபோது உயர்த்தி கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கப்படும். அதேபோல் மீனவ கிராமங்களில் ஏதாவது வீடு கட்டாமல் இருந்தால், விடுபட்டு போயிருந்தா, அதிமுக ஆட்சி வந்த பிறகு அந்த மீனவர்களுக்கும் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதாவது மீனவர்கள் படகுகள் வாங்குவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வங்கியின் மூலமாக உதவி செய்யும். அதுக்குண்டான மானியமும் வழங்கப்படும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நீங்கள் நிறைய கோரிக்கைகள்லாம் இருந்தால் நீங்கள் கடிதம் மூலமாக கொடுங்க. எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு மீனவர்களுக்கு உண்டான நிச்சயமாக செயல்படுத்துவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மரியாதைக்கு ஜெயக்குமார் நிதியமைச்சராக கொஞ்ச நாள் இருந்தார், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தார். அப்போ என்னிடத்துல கேட்டால் நிறைய ஒவ்வொரு முறையும் இந்த மீனவ மக்களுக்கு குறைந்த அளவு தான் நிதி ஒதுக்கீடு செய்வோம், நிறைய நீ ஒதுக்கிங்க, நிதியமைச்சர் தான் நீங்களே ஒதுக்கிங்க. அவர் தேவையானவர்கள்லாம் ஒதுக்கினார். நிறைய இடத்துல மீன்பிடி துறைமுகம், மீன் இருக்குதளம், அதே போல் அந்த படகுலாம் நிற்கிறதுக்கு அங்கங்கே தம்பி சொன்ன மாதிரி இங்கே கூட தடுப்பு சுவர், இப்படி என்னென்ன செய்ய முடியுமோ அந்தந்த பகுதியில் நிறைய, எங்கே மட்டும் இல்லை, நம்முடைய பகுதி மட்டும் இல்லை, நாகப்பட்டினம் மட்டும் இல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி என்ற பல இடங்களில் அந்த மண் அரிப்பு, கடல் ஓரமாக இருக்கிறது, மண் அரிப்பு தடுப்பதற்கெல்லாம் நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம். மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு நிச்சயமாக அதிமுக ஆட்சி மலரும். மலர்கின்ற பொழுது மீனவ மக்களுக்கு தேவையான உதவிகள் நிச்சயமாக வழங்கப்படும். இது ஒரு கடுமையான தொழில். ஏன்னா உயிரை பிடிச்சிக்கிட்டு தான் கடலில் போயிட்டு வரணும், மீண்டும் திரும்பினா தான் உயிருக்கு உத்தரவாதம். அப்படி உயிரை பணயமாக வைத்து தொழில் செய்கின்ற மீனவ நண்பர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிச்சயமாக துணை நிற்கும். அதே போல் கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஏதோ பேசுகிறாரு, நேற்று தினம் கூட அறிக்கை விட்டுருக்காரு. இது யார் ஆட்சியில் கச்சத்தீவு போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா பல கட்சியிலேருந்து வந்திருப்பீங்க, நான் அதுக்குள்ளே போகலை. இருந்தாலும் அவர் சொன்ன பதிவு போச்சு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்போது திரு ஸ்டாலின் இப்போ பேசுகிறாரு, மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை, கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்கிறாரு. இதே திமுகவில் 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. இதே பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும்போது 5 ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. யார்? திமுக கட்சி சேர்ந்த. காங்கிரஸில் 5 வருஷம் மத்திய மந்திரியாக இருந்தாங்க. அப்புறம் திரு தேவகவுடா, திரு ஐஜே குஜ்ரால், விபி சிங், இப்படி 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்துட்டு இந்த மீனவர் பிரச்சனை பற்றி எதையுமே சொல்லாமல் இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. இப்போ இதை எடுத்து பேசுகிறார். உண்மையிலேயே மீனவர் மக்கள் மீது அக்கறை இருந்தால் இவர்களுக்கு மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது ஈஸியாக செயல்படுத்தி இருக்கலாம். அந்த வாய்ப்பு இவர்கிட்ட கிடைச்சது. அதையெல்லாம் விட்டு அரசியலுக்காக நீ பேசிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கச்சத்தீவை மீட்பதற்கு முடிந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பெறுவதற்கு உண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்ற நேரத்தில் தெரிவித்து இங்கே மிக திரளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைத்து மீனவ நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மனு அப்படி லைனா கொடுங்க, லைனா கொடுங்க.
மனு கொடுக்குற மட்டும் வாங்க, மனு கொடுக்க வாங்க. நேரம் ஆயிட்டு வாங்க வாங்க வாங்க. மனு கொடுக்குற மட்டும் வாங்க, வேற யாரும் வராதுங்க. கொடுங்கப்பா, அங்க கொடுங்க, கையில கொடுத்துரு, கையில கொடு, கையில கொடு. இந்த கிராமத்துக்கு 2 பேர் மட்டும் வாங்க, கிராமத்துக்கு 2 பேர் மட்டும் மனு கொடுக்க வாங்க. எல்லாரும் வேணாம், கிராமத்துக்கு மனு கொடுக்க மட்டும் 2 பேர் வாங்க. 2 பேர் மட்டும் வாங்க, கிராமத்துக்கு மனு கொடுக்க மட்டும் வாங்க. 2 பேர் வாங்க, போங்க போங்க. வாங்க வாங்க. செருப்பில் போட்டு வாங்க, செருப்பை போட்டு வாங்க, செருப்பை போட்டு வாங்க, செருப்போட வாங்க, செருப்பு போட்டுருவாங்க, செப்பலை போட்டு வாங்க, காலில் போட்டுருவாங்க செருப்பை. வாங்க அங்க கொடுங்க, அங்க வாங்க 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 போங்க போங்க, அங்க இங்க அங்க அண்ணானுங்க, போங்க 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 போங்க. வாங்க வாங்க போங்க போங்க, ஐயோ வேணாம், வாங்க. பூம்பார் சம்மந்தம் நாட்டார் பேசினார்ல, வாங்க வாங்க வாங்க, கொடு தம்பி, கொடு தம்பி, வாங்க வாங்க, கொடுத்துருப்போம். எல்லாரும் வேணாம், மனு கொடுக்க மட்டும் வாங்க. 2 பேர் வருங்க ஊருக்கு, வாங்க. வாங்க 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 பாப்பா வாங்க. கையில் கொடு, கையில் கொடுத்துருங்க. போங்கப்பா, அங்கே கொடுங்க, அண்ணா கொடுங்க. எனக்கு அண்ணா கொடுங்க. போங்க 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 போங்க, கொடுங்க கொடுங்க. வாங்க வாங்கப்பா வாங்கப்பா, முடிச்சு. எப்பா தம்பி, பிரேமே, இந்த கச்சேரி சாரவங்களும் வாங்க, அவங்கள ரெடியா வர சொல்லுங்க. அப்படியே கச்சேரி சாரவங்கப்பா, வாங்க வாங்க வாங்க, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்பு, வந்துடும் வாங்க, கச்சேரி சேர்றதுக்கு வாங்க வாங்க. போங்க நாகரத்தை வந்துடும், போங்க போங்க, சும்மா இருங்க சார். அட வேணும் உங்களுக்கு, கச்சேரி சேர எங்கப்பா, கச்சேரி சேர்றவங்களா எங்க, இந்த கொண்டாப்பா பையன் கொண்டு படிப்பாத மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற
அந்த மேல வரணும்னா இல்ல முக்கியமா இருக்கு. அவரு தோட்ட போயிட்டாரு. அவர் விட்டுரு ஒன்றும் சொல்லாத, நீ ஒன்றும் சொல்லாத. நான் இன்டர்வியூ தான் சொன்னேன். கட்சியில சேர்றீங்களா? கட்சியில சேர்றீங்களா? எங்க குரூப்லாம் சேருங்க. நம்ம உள்ளிட ஒன்றியத்தில் ஒன்றும் கிடையாது. இந்த மாற்று கட்சியில இருந்து விலகி வரவங்கள அப்படியே சேர்ல உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, சேர்ல உட்காருங்க. இந்த மீனவர் பிரிவுல கொஞ்சம் கீழே இறங்கி போயிடுங்க. இந்த மீனவர் பிரிவுல இருந்து வந்தா கொஞ்சம் கீழே இறங்கி போயிடுங்க. தம்பி இந்த அப்படியே உட்காருங்க. அப்படியே சேர்ல உட்காருங்க. சரி அப்படியே ஒண்ணா எல்லாம் ஒண்ணா போட்டு உட்காருங்க. தம்பி நீங்களும் கொஞ்சம் கீழே போயிடுங்க. அண்ணா டியர்ண்ணா, அண்ணா டியர்ண்ணா, அண்ணா நீங்க இப்படி வந்துருங்கண்ணா, இப்படி வந்துருங்க. மாற்று கட்சியில இருந்து சேர சேர வரிசல் பண்ணு. தம்பி உட்காருங்க, சத்தம் போடாதீங்க. முதல்ல சத்தம் போடாம உட்காருங்க, உட்காருங்க. ஹலோ எப்பா தம்பி எல்லாரும் தயவுசெய்து உட்காருங்க, உட்காரு லைன்ல உட்காருங்க. சேர்றவங்க தான் உட்காருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கல்ல. துண்டை போட்டு விடுப்பா. ஏங்க இந்த கட்சியில் இறங்கி பழைய ஆள் தான் பின்னாடி போயிடணும். புதுசா உட்கார் சேர்றவங்க மட்டும் தான் உட்காரணும். துண்டு போடுங்க, துண்டை போட்டு உட்காருங்க. அப்படியே தம்பி உட்காருப்பா, உட்காருங்க. ஒரு 5 பேர் மட்டும் முன்னாடி வாங்க, மேலே வாங்க, முக்கியஸ்தர் மட்டும். பாக்கி பேர் அப்படியே அப்பா அண்ணா வந்து போட்டோ எடுத்துப்பாங்க. உட்காருங்க. உட்கார் துண்டை போடு தம்பி சீக்கிரம்.
கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி இருங்க. கட்சியில் பழைய ஆள்ல யாரும் வேணாம், தயவு செய்து பின்னாடி போங்க. போங்க போ, நம்மள போ. நீ ஏன் துண்டு வாங்கிட்டீங்க? போங்க போங்க. புதுசா உள்ளவங்க மட்டும் போட்டுங்க. நீங்களே போட்டுப்பா, போட்டுரு. ஏப்பா மடியில் உட்காந்துருக்க, சேர்ல உட்காருப்பா, பின்னாடி போப்பா. தம்பி உட்காரு, துண்டில் துணி போட்டுருவோம். தம்பி துண்டு கழுத்துல போடுங்க, எல்லாரும் கழுத்துல போடுங்க. இந்த 5 பேர் வாங்க. சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இங்க ஒரு 2 ஷேர் போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ, அப்புறம் வந்து முக்கிய சார். அவன் நான் ஒண்ணு வேணாம், எடுத்து விட அனுப்பி விடுவோம். நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். தம்பி ஏப்பா சேர்ல உட்காந்துப்பா. ஐயா என்ன சின்ன பிள்ளை அப்படி வாங்க. சாமிலா ஏய் அங்க உட்காருப்பா. ஏய் நீ ஏன்டா நீ போட பின்னாடி தப்பா போடும். தயவு செய்து கட்சியில பழைய ஆள் எல்லாம் பின்னாடி பிடிச்சு போயிடுங்க. புதுசா சேர்றவங்க மட்டும் தான் உட்காரணும். தப்பா போட அப்புறம் போய்ச்சலாம் வரும். கொஞ்சம் போயிட்டு போங்க. ஏய் இவர் உட்கார சொல்ல இவரெல்லாம் சேர்ல கொடுப்பா, சேர கொடுப்பா. ஏங்க நீங்க எங்கெல்லாம் போய் உட்காரு தம்பி, உட்காருங்க உட்காருங்க. இதா தம்பி கொஞ்சம் அப்பா அங்க இருக்காரு, இங்க வர சொல்லு. நீங்க பாக்கி பேர்லாம் வர சொல்லு, நீங்க வர சொல்லு. இங்க ஒரு சேர் கொண்டா, இங்க 2 சேர் கொண்டா. உங்க அப்பா வர சொல்லு, அவங்க மட்டும் வர சொல்லு. வாங்க. அங்க அங்க ஒரு சேர் போடு, அங்க போடுப்பா. இது அண்ணா தானே உட்கார போறது. நீங்க போங்க, முன்னாடி போங்க. யாரும் லேடிஸ்லாம் இல்ல, லேடிஸ் எல்லாம் கட்சியில் சேர்றாங்களா? இல்ல இல்ல இல்ல, பழைய ஆள்லாம் விட்டுருங்க. பழைய ஆள்லாம் பின்னாடி போக சொல்லுங்க. தயவு செய்து எல்லாம் பின்னாடி போங்க. ஏப்பா எதுல சரி அப்படியே உட்கார சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க சீக்கிரம். இந்த பக்கம் சேரை போடுங்க, விடுங்க, நேரம் ஆகுதுங்க. சேர் எல்லாம் அப்படி நிக்க சொல்லுங்க. இப்ப பாக்கி பேர்லாம் வெளியில போப்பா, வெளியில சொல்றது காக்க மாட்டேன். என்னது பழைய ஆள்லாம் போங்க, புதுசா சேர்றவங்க மட்டும் விடுங்க. பாக்கி போங்க. என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? கேட்டா ஏய் போடா, என்னது அது அப்புறம் போட்டுக்கலாம். நீ சாப்பிடாம உட்காந்து சாப்பிட போட்டு வம்பு பண்றீங்க. அதெல்லாம் வேணாம், விட்டுருக்கோம். முன்னாடி முக்கியத்தில் இருக்காங்க, 4 பேர் போட்டுருவோம். இது சேர் இல்லையா, அவ்வளவுதான். அப்படின்னா அப்படி யார் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க உட்காந்து யார் யார் உட்காந்து முன்னாடி அதை மட்டும் சொல்லுங்க. இங்கேயா யார் யாரு? ஐயா வேற எல்லாம் 2 பேர் தான், வேற ஒன்றும் இல்லை. 2 பேர் இங்க வாங்க. நீங்க உட்காருங்க, சேர் கொடுங்க. 2 சேர் எடுத்துட்டு வாப்பா. 2 இவங்க உட்கார சொல்லுங்க. ஒரு நிமிஷம் 2 சேர் கொடுங்க. எப்பா அது பரவாயில்லப்பா, உடுப்பா இருக்குப்பா. ஏங்க நீங்க சொல்றதை கேளுங்க. நீங்க போய் போய் நிக்க சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சேர் இல்லை, என்ன பண்ண முடியும்? ஒரு வாரமா நிக்க சொல்லுங்க. அண்ணே இப்படி வைக்க சொல்லுங்க. ஏகேசி இந்த பக்கம் நிக்க சொல்லுங்க. இப்படி வந்து நிக்க சொல்லியா? வாங்க இந்த பக்கம் வாங்க. கட்டிக்கிட்டே இருக்காதீங்க. என்ன என்ன சார் கொஞ்சம் வாங்க. தள்ளி இல்லை ஆளும் திமுக உள்ளிட்ட மாற்று கட்சிகளில் இருந்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில்
இயக்கத்தில் இணைந்துள்ளவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லிங்க அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க பின்னாடி போலியா? ஏற்பாடு பண்ணிட்டு சொன்னாங்களா? சப்ளை வருது, கை வைக்காது.